ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? பை காட்ஸ் கிரேஸ் நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். முதலூரில் இப்படி ஒரு இடமா அப்படின்னு சொல்லி ஒரு பார்க்குக்கு தான் நான் போயிருந்தேன். லாஸ்ட்டாக எங்கள் அத்தை வீட்டுக்கு போயிருந்தப்போ என்னோட கசின் வந்து என்னை இந்த பார்க்குக்கு கூப்பிட்டு போயிருந்தா. நல்லா க்ரீனிஷாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் இப்படி ஒரு இடம் அங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. உள்ளே ஃபர்ஸ்ட் என்டர் ஆனோடனே ஒரு சேப்பல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட் சைடு வந்து நல்ல க்ரீனிஷாக அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நாங்கள் வந்து ஒவ்வொரு இடமா அப்படி பார்த்துட்டு போனோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் லெஃப்ட் சைடு வந்து ஒரு பேர்ட்ஸ் நெறையா வச்சு அந்த கூண்டுலாம் வச்சிருந்தாங்க. அதில இந்த பேரட்ஸ், லவ் பேர்ட்ஸ் அந்த மாரிலாம் வந்து வச்சிருந்தாங்க. ஸோ என்னோட பையனுக்கு அதெல்லாம் பார்த்தோன்னே பயங்கர ஹாப்பி. அப்புறம் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிஷ்ஷெல்லாம் வச்சிருந்தாங்க. ஸோ அவன் நல்லா கலர்ஃபுல்லா நல்லா ஃபிஷ் எல்லாம் பார்த்துட்டு, அந்த லைட்ஸ்லாம் பார்த்துட்டு, நாங்களும் அப்படியே சேர்ந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்க வந்து இந்த பார்க் செட்டப்ல அங்க நெறையா குட்டீஸ் விளாடுற மாரி நெறையா இருந்துச்சு. ஸோ அதில போயிட்டு நாங்க வந்து என்னோட பையன விளாட வச்சுட்டுருந்தோம். அப்புறம் நடக்கிற அந்த நடைபாதையில வந்து பார்த்தீங்கன்னா, மேலேருந்து தண்ணி அப்படியே ட்ரிசில் ஆயிட்டே இருந்துச்சு. அதுவுமே ரொம்ப அழகா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கங்க நெறைய ஸ்டோன் பெஞ்ச் மாரி போட்டிருந்தாங்க. அதில போய் நாங்க உட்காந்துட்டு இருந்தோம். குட்டீஸ்லாம் விளையாடுறத பார்த்துட்டு, நாங்களும் அப்படியே பேசிட்டே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். இன்னுமே அந்த பார்க்ல வந்து ஃபுல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் முடியல போல. ஒரு இடத்துல நடந்துட்டு தான் இருந்துச்சு. பட் இதுவே நல்லா பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான ரிலாக்ஸிங் பிளேஸ்ன்னே சொல்லலாம். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஃபைனலா நாங்க ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து ஒரு ஸ்விங் ஒண்ணு ஆடிட்டு, அதுக்கப்புறம் நாங்க அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். குட்டீஸ்க்கு தான் அங்கேருந்து வர மனசே இல்ல. பட் என்ன பண்ண லேட் ஆயிட்டு, நாங்களும் அப்படியே கூட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம்.